எபிசோட் தொடங்கியதும் நெடுமாறன் நேராக கிச்சனுக்குள் வருகிறார். உள்ளே வந்தவுடன் அனைவரிடமும் கடுமையாக கோபப்பட்டு, இதுவரை எடுத்த ஆர்டர்களை மட்டும் முடிச்சு கொடுங்க, இனிமே ஒரு புதிய ஆர்டரும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிடுகிறார். ஆனால் அதற்கான காரணத்தை மட்டும் யாரிடமும் சொல்ல மறுக்கிறார். அதனால் கிச்சனில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்து ஏற்கனவே வந்திருந்த ஆர்டர்களை வேகமாக முடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜான், சார் என்னாச்சு என்று கேட்க, நெடுமாறன் அவரையும் கடுமையாக திட்டிவிட்டு தனது அறைக்குள் சென்று விடுகிறார். ஜான் பின்னால் சென்று பேச முயற்சிக்கும்போது ஜஸ்ட் கெட் அவுட் என்று அவரையும் வெளியே அனுப்பிவிடுகிறார். அதே சமயம் வெற்றி ரூம் சர்வீஸ் ஊழியர்களுடன் சில புதிய ஆர்டர்களை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு வருகிறார். வயதான விருந்தினர்களுக்கு உடனே உணவு வேண்டும், மருந்து சாப்பிட வேண்டிய நேரம் என்று விளக்கினாலும் ஜான், இனிமே எந்த புதிய ஆர்டரும் எடுக்க மாட்டோம், பழைய ஆர்டர்களை மட்டும் முடிச்சு கொடுக்கிறோம் என்று கூறிவிடுகிறார். இதனால் வெற்றி மிகவும் கவலையடைந்து உடனே உத்தமனுக்கு தகவல் சொல்கிறார். உத்தமன் வந்து ஜானிடம் கோபமாக பேசுகிறார். நாங்க கஷ்டப்பட்டு ஆர்டர் எடுத்து வந்திருக்கோம், அதை சமைத்து கொடுக்கலன்னா எப்படி என்று கேட்கும் நேரத்தில் நெடுமாறன் வெளியே வந்து எல்லோரையும் அமைதிப்படுத்துகிறார். உத்தமனின் வேண்டுகோளை ஏற்று இந்த முறை மட்டும் எடுத்து வந்த ஆர்டர்களை முடிச்சு கொடுங்க, ஆனா இனிமே ஒரு புதிய ஆர்டரும் வேண்டாம் என்று கூறுகிறார். இதற்கிடையில் ரியா ரகுபதி அங்கிளிடம் கவலையுடன் பேசுகிறார். நம்ம ராஜனை தேவையில்லாமல் பெரிய பிரச்சினையில் மாட்டி விட்டோமோ என்று பயப்படுகிறார். ஆனால் ரகுபதி, ராஜன் இதை சரி பண்ணுவான், அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று நம்பிக்கையுடன் சொல்கிறார். அதே நேரத்தில் ராஜன் ஒரு புதிய திட்டத்துடன் வருகிறார். இதுவரை ரிசார்ட்டில் விற்கப்பட்ட உணவுகளில் எந்த டிஷ் அதிக லாபம் கொடுக்கிறது, எது குறைந்த லாபம் கொடுக்கிறது என்று முழு விவரங்களையும் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார். நெடுமாறனின் சிக்னேச்சர் டிஷ்கள் அதிக செலவாக இருப்பதால் குறைந்த செலவில் நல்ல வரவேற்பு பெற்ற உணவுகளை மட்டும் மெனுவில் வைக்கலாம் என்று கூறுகிறார். அதோடு புதிய செஃப்களை வேலைக்கு எடுக்கவும் தேவையான உணவுகளை மற்றொரு ரிசார்ட்டிலிருந்து வாங்கி செகண்டரி கிச்சன் மூலம் தயாரித்து விருந்தினர்களுக்கு வழங்கலாம் என்ற யோசனையையும் கூறுகிறார். இந்த திட்டத்தை கேட்ட ரியாவும் ரகுபதியும் ஆச்சரியப்படுகிறார்கள். ரியா, நீங்க கிரேட் ராஜன் என்று பாராட்டுகிறார். அதன் பிறகு ஐஷு கிளம்பும் முன் ரியா மற்றும் ராஜனுடன் உருக்கமான தருணம் நடக்கிறது. ராஜன், நீங்க போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்ல, ஐஷு, இந்த இடம் எனக்கு இரண்டாவது வீடு மாதிரி, ஆனா அப்பா இல்லாமல் என்னால இங்க இருக்க முடியாது என்று உணர்ச்சியுடன் பேசுகிறார். பிறகு இருவரையும் கட்டிப்பிடித்து விடைபெறுகிறார். மறுபக்கம் பாண்டி, நெடுமாறன் ரிசார்ட்டை விட்டு போகிறார் என்ற சந்தோஷத்தில் அனைவருக்கும் ஸ்வீட் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் வெற்றி வந்து, நெடுமாறன் இல்லனா இந்த ரிசார்ட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க, அவர் தான் இந்த ரிசார்ட்டோட அடையாளம் என்று பாண்டியை திட்டுகிறார். உடனே பாண்டி கொடுத்த ஸ்வீட்களை திரும்ப வாங்க ஆரம்பிக்கிறார். பிறகு வெற்றியும் ஐஷுவும் மனதை நெகிழ வைக்கும் விதமாக பேசுகிறார்கள். இனிமே உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு என்று வெற்றி சொல்ல, ஐஷு, நம்ம மறுபடியும் கண்டிப்பா சந்திப்போம், அம்மாவையும் தங்கச்சியையும் நல்லா பார்த்துக்கோ என்று ஆறுதல் கூறுகிறார். இறுதியாக ஜான் நெடுமாறனின் அனைத்து விருதுகளையும் பெட்டியில் அடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் நெடுமாறன், அந்த விருதுகள் இங்கேயே இருக்கட்டும், இந்த கிச்சன் யாருடைய கோட்டைன்னு எல்லாருக்கும் தெரியணும் என்று கூறுகிறார். பின்னர் அனைத்து கிச்சன் ஊழியர்களையும் வெளியே வரச் சொல்கிறார். ஆனால் விக்கி மட்டும், நான் வரமாட்டேன் என்று கூறி நெடுமாறனுடன் செல்ல மறுக்கிறார். வேணி ஒரு படி பின்வாங்க, சிவாவும் அங்கேயே இருக்கிறார். ஜான் அவர்களை அழைத்தாலும் அவங்களோட முடிவை அவங்களே எடுக்கட்டும், யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று கூறி நெடுமாறன் அமைதியாக கிச்சனை விட்டு வெளியேறுகிறார். அந்த உணர்ச்சிபூர்வமான காட்சியுடன் இந்த எபிசோட் நிறைவடைகிறது.